குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:32 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சுபமாக இருக்கும். 6/1/2024 இன்று பிறந்த அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் இன்று திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து சாதனைகளை செய்ய உங்களை வாழ்த்தி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/1/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். உங்களை விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களை விரும்பி சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் வழியில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். வெளியூர் தொடர்பான வேலைகள், பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக என்று நினைக்கும். அதே போல் வியாபார பணிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதிய நபர்கள் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நிதானம் கண்டிப்பாக தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். நிறைய நாளாக முடிக்க முடியாத காரியங்கள் என்று முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உடல் அசதிகள் குறைந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு சுறுசுறுப்பு வரக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் காட்டியவர்கள். விதண்டாவாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்குங்க, அமைதியாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. உடன் பிறந்தவர் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்குது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, பொருளாதார நிலை மத்தியமாக இருக்கும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதே போல் உறவினர் வருகை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு திறமைகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, பயணங்கள் இன்று உங்களுக்கு ஆதரவு தரும். அதே போல் அனைவருடைய ஆதரவுமே எனக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் மீது மேலதிகாரிகள் அன்பு செலுத்துவார்கள். எந்த ஒரு செயலையுமே இன்றைக்கி துணிச்சலோடு, தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செய்வீங்க. அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, புதிய நட்புகள்லாம் உங்களுக்கு வருவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கூட்டாளிகள் இடத்துல அனுசரித்து போங்க, அலுவலகத்தில் அனுசரித்து போங்க, வாடிக்கையாளர் இடத்துல அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். உலகெங்கும் வாழும் துலா ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணிங்கன்னா சிந்தித்து செயல்படுங்க. தாய்மாமன் வழியில், தந்தை வழி உறவில் உங்களுக்கு எல்லாமே உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புடன் இருந்துக்குங்க. அனைவருமே அனுசரித்து போவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது.
வியாபாரத்தில் விட்டு கொடுத்து போகணும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் கடுமையாக கஷ்டப்படுவீங்க. வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவதில் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை. பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்குமான விருச்சிக ராசினியர்களே, குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகள், இஷ்டதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். வீண் விவாதங்களை தயவுசெய்து தவிர்த்துக்குங்க. உயர் அதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய நண்பர்களை அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களை சந்திப்பது மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். வியாபாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, வியாபார ரீதியாக நீண்ட நாளாக இருந்த தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதே போல் பூர்வ சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வீடு வாங்குதல், நிலம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லாபம் நிறைந்த நாள். எதுலேயுமே சகிப்புத்தன்மையுடன் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடனிருப்பவருடைய எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதே போல் தன வருவாயில் ஏற்றம் இருக்க உண்டாகக்கூடிய நாள். தர்ம காரியங்கள், பொது காரியங்கள், இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். உங்களுடைய பயனற்ற பேச்சுக்கள் மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் மிகப்பெரிய வெற்றியை தரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிடாதீங்க. நண்பர்கள் வழியில் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்று கருத்து வேறுபாடு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செய்யும் முயற்சியில் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவம் உண்டாகக்கூடிய நல்ல நாள். அதே போல் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தில் பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது நிதானமாக இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அந்த முதியோர் இல்லம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அன்னதானங்கள் செய்வதும் வஸ்திரதானங்கள் செய்வதும் ஒருவருடைய கர்மாவை போக்கும் என்பது காலகாலமாக நடக்கிறது. உதவி செய்யணும்னா கண்டிப்பாக செய்யுங்க. நாங்கள் சிறந்த முறையில் சோழி பிரசன்னம் பார்ப்போம். அதே போல் ஜோதிடம் பார்ப்போம். திருமண பொருத்தங்கள் பார்ப்போம். தேவைப்படுபவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். சிறந்த முறையில் பார்த்து தரோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிகுந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்ன்ட்டு பகவானிடம் மனதுருக வேண்டிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிமையான நாளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.